ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி, அப்பனே முருகா போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் 8 முதல் 14ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த 10/6/2025 பௌர்ணமி திதி வருகிறது. அன்னைக்கே பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரம், காஞ்சி பெரியவா சந்திரசேகர சுவாமிகளுடைய ஜெயந்தி. அன்னைக்கு அவரை நமஸ்கரிக்கிறது, அவரை வணங்குறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம் வாங்க. லக்னம் என்பது 100% பலனை பெறுவீர்கள். ராசி என்பது 50% தான் கிடைக்கும். இப்போ லக்னாதிபதி புதன் எங்கே இருக்கார்? 10ல் போய் ஆட்சி பீடத்தில் இருக்கார். இன்னொரு வீடான மிதுனத்தில். அது மட்டும் இல்லை, குரு சேர்ந்தது இன்னும் சிறப்புங்க. அப்போ 10ஆம் இடம் ரொம்ப வெயிட் ஆகிடுது இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. தொழில் ரீதியாக சாதிக்க போகிறீங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சலுகைகள் கிடைக்க போகிறது. வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி பண்ணுறவங்க, பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, புதனுடைய ஆதிக்கம் நிறைந்து வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனாலும் சனி பகவான் லக்னத்தை பார்ப்பதால் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க, மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு நிலைப்பாட்டை கையில் எடுக்க முடியாது. சனி பகவான் பொறுத்தவரையில் 7ல் இருக்கிறதால கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும். நண்பர்களிடையே கருத்து மோதல்கள் இருக்கும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சனி பார்வை அப்படின்னும்போது 9ஆம் இடத்தை சனி பார்க்குது. 9ல் சூரியனே இருக்கார். தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தைக்கு தொழிலில் பின்னடைவு அல்லது தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும். மற்றபடி குரு பாருங்கள், 10ல் இருக்கிற குரு பதவியில் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். தொழிலில் கூட ஒரு சிலருக்கு தொழில் மாற்றம் ஏற்பட்டு ஸ்திரத்தன்மை ஏற்படும் தொழிலில். அப்போது 2ஆம் இடத்தை குரு பார்க்குது. தனகாரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தன பிராப்தி உண்டல்லவா. அப்போ பொருளாதார மேன்மை. 10ஆம் இடம் சிறப்பாக இருக்குன்னா 2ஆம் இடம் வருவாய் சிறப்பாக தானங்க இருக்கும். வருவாய் சிறப்பாக இருந்தால் இப்போ குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு நிலை. வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கன்னி லக்ன அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம். இப்போ 2ஆம் இடம் 10ஆம் இடம் சிறப்பாக இருக்குது, தொழில் நல்ல வருமானம் வருது. இப்போ 2ஆம் இடம் நல்ல சம்பாத்தியம், பல வகையில் பையை நிரப்பக்கூடிய நிலை. அப்போ 4ஆம் இடம் பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க, வீடு வாங்க, மெனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க, ஃப்ளாட்டு வாங்க, ஏதாவது ஒரு வேலையில் மும்முரமாக ஈடுபடுவீங்க. சாதிப்பீங்க. அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் உண்டு. படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. 6ல் ராகு சூப்பர், அஷ்டலட்சுமி யோகம். குரு வேறு பார்க்குறார். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபாடு உள்ளவங்களுக்கு அற்புதமான நேரம். எதிரிகளே இருக்க மாட்டாங்க. கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். புதுசாக கடன் வாங்கி சுப செலவுக்கு வச்சிங்க. சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். ஸோ கேது 12ல் இருக்கார். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார்.
கலைத்துறை சினிமா துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு கிடச்சிருச்சு, வேலை வாய்ப்பு கிடச்சிருச்சின்னு சந்தோஷமாக இருந்தால் அது இன்னொருத்தருக்கு அது மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த வேலை வேறு ஒருத்தருக்கு போய் சேர்ந்தோம். அப்படி சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம், நல்லதே நடக்கும். பத்திரிகை துறை மீடியா துறையில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு பொற்காலம், நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்களுக்கும் அற்புதமான ஒரு நேரம். மொத்தத்தில் இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசியினுடைய அதிபதி புத பகவான் தன்னுடைய இன்னொரு வீடான மிதுனத்தில் ஆட்சி பீடத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு. அதையும் தாண்டி குருவோடு இருப்பது இன்னும் சிறப்பு. அப்போது இந்த ராசி அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறதால இன்னும் அவர் என்ன 12 மாதமாக ராசியில் இருக்க போகிறாரு, 1 மாதம் தானே இருக்க போகிறார். அப்போது இந்த 1 மாதமும் இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம், நல்லது நடக்கும், சுபீட்சமான நேரம், நினைத்த காரியம் கைகூடி வரும், பொருளாதார ரீதியாக அதாவது தொழில் ரீதியாக உயர்வு பெற்று பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. 10ஆம் இடம் அதாவது பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இன்னும் புதனுடைய ஆதிக்கம் நிறைய இருக்குங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். கணக்கில் புலமையாக இருக்கிறவங்க, கணக்கு வாத்தியார், அதாவது கணிதம் அப்படின்னு சொன்னாலே புதன் தான் கண்டிப்பாக வேணும். இப்போ புதனும் குருவும் ஒன்றா இணைஞ்சிருக்கார் அப்படின்னு சொன்னால் அப்போ இன்னும் உங்களுடைய திறமை வெளிப்பாடாகும். உங்கள் திறமை வெளிப்பாடாகி சாதிக்கக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இப்போ படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக முயற்சி பண்ணலாம். எந்த துறையில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறை கண்டிப்பாக கிடைக்கும். அது அரசாங்கமாக இருக்கலாம், இல்லை தனியார் துறையாக இருக்கலாம், இல்லை பத்திரிகை துறை மீடியா துறையாக இருக்கலாம், இல்லை சினிமா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். எந்த துறைக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறையிலேயே உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க பெறுவீர்கள். அற்புதமான ஒரு நேரம், கதவுகள் திறக்கப்படக்கூடிய தருணம் இது அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் கூட இந்த 7ஆம் இடத்தில் சனி இருப்பது சரியல்ல. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும், விட்டு கொடுத்து போங்க. அதையும் தாண்டி நண்பர்கள் நல்லது செய்கிறேன்னு வருவாங்க, ஆனால் அது கெடுதலாக மாறும். கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். அப்போ கூட்டு தொழிலில் ஒரு மந்தத்தன்மை ஏற்படும். ஆனாலும் கூட இந்த குரு 10ஆம் இடத்தில் இருக்கிற குரு 2ஆம் இடத்தை பார்க்குறதால குடும்ப ஸ்தானம் வலுப்பெறுகிறது. பணம் பல வகையில் பையை நிரப்ப போகிறது. அந்த 10ஆம் இடம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் 2ஆம் இடம் சிறப்பாக இருந்து தானே ஆகணும். அப்போது குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை நிச்சயமாக இருக்குது. உங்கள் வாக்கு திறமையால் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம், பளிச்சிடக்கூடிய இத்தனைலாம் எங்கேப்பா இருந்த நீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய திறமை வெளிப்பாடாகும் அப்படின்னு சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்கள் அற்புதமான நேரம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும். அப்போது 10ஆம் இடம் சிறப்பு, 2ஆம் இடம் சிறப்புனா 4ஆம் இடம் சிறப்பாக தானே இருக்குது. அப்போது நீங்கள் வீடு வாங்க, வீடு கட்ட, ஃப்ளாட்டு வாங்க, கண்டிப்பாக இதில் சாதிக்கக்கூடிய நேரம். பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கக்கூடிய தருணம். இந்த 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது அஷ்டலட்சுமி யோகத்தை காட்டுகிறது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா? கண்டிப்பாக அனுகூலத்தை தரும். அது குரு பார்வையில் ராகு இருக்கார். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமணம் காலதாமதம் எடுக்கும், தள்ளி போகும். ஆனாலும் இந்த
2க்கும் 9க்கும் உடைய சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருப்பது சரியல்ல. அப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு பின்னடைவு சந்திக்கலாம். அதாவது உங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், மறுநாள் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு போயிடும். மற்றபடி இந்த 9ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார், காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. சனி பார்வையில் இருக்கிறது. அதனால் தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். தந்தைக்கு இப்போ தொழிலில் மந்தத்தன்மை, அவருடைய தொழில் ஏற்படும். அரசியல்வாதிகள் கொஞ்சம் மேலிடத்தில் செல்வாக்கினை இழக்கக்கூடிய நிலையோ அல்லது பின்னடைவு சந்திக்கக்கூடிய நிலையோ கூட ஏற்படலாம். எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். குறிப்பாக IAS, IPS, IFS போன்ற அதிகாரிகள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். உங்களுக்கு ஆகாதவன் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று போட்டு கொடுத்து பிரச்சனை வரலாம். ஆனாலும் செவ்வாய் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, செவ்வாய் பார்த்திங்கன்னா 12ல் தான் இருக்கார். அப்போது உங்களுக்கு அரசாங்கத்தில் காவல்துறை, தீயணைப்புத்துறையெல்லாம் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு அலைக்கழிப்போ இல்லை ஒரு இடமாற்றம் இல்லை வெளியூர் போகிறது, வெளி மாநிலம் போயிட்டு வரக்கூடிய தொழில் நிமித்தமாக அமையக்கூடிய ஒரு சிக்கலை ஒரு ஏற்படுத்தும் ஒரு இதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. மற்றபடி பொருளாதார மேன்மை இருக்குது. அதாவது உங்களுக்கு இந்த வாரம் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் மேன்மை, உத்தியோக மேன்மை, பண வருவாய், பொருள் வருவாய், சந்தோஷம், குடும்பத்தில் நிம்மதி அப்படின்னு சொல்லணும். 6ஆம் இடம் எதிரிகளே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் எந்த குறையும் இல்லை, அற்புதமான நேரம். அதுலேயும் பத்திரிகை துறை, மீடியா துறையில் பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கு இன்னும் தன்னுடைய ஒரு எழுத்தாளராக இருக்கீங்க, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிறுகதைகள் எழுதிட்டீங்க, திடீர்னு நாவல் எழுதுறதுக்கான ஒரு அமைப்பு ஏற்படும். அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றகரமான ஒரு காலகட்டம். இல்லை ஒரு அக்கௌண்ட்டாக இருக்கீங்க, சூப்பர்நெட் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ CA படிக்கிறீங்க, ஆடிட்டிங் இதெல்லாம் இது பண்ணுறீங்க, வேலை வாய்ப்பு அது படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. வெளிநாடு போகிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக போகணும். அங்கே போய் ஏதோ உங்களுடைய தாஸ்தாவேஜுக்களை சரிவர எடுத்து செல்லவில்லை என்றால் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி சந்திரன் 11 அப்படின்னும்போது அவர் சந்திரன் 2.25 நாள் ஒரு ராசியில் இருக்க போகிறார். அதனால் அது ஒன்றும் பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தாது. 10ல் குரு ஒரு சிலருக்கு பதவிகள் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, பதவி இடமாற்றம் கிடைக்கிறது, இல்லை தொழிலில் கூட ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி இந்த வாரம் கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.